அரசு நிர்வாகம் என்பது 24 மணி நேரம் செய்யக்கூடியது, 24x7. கரெக்டு தானே? அப்போ இந்த அரசை நிர்வகிக்க நான் தான் நல்ல தலைவன், நான் தான் மாற்று சக்தி, நான் தான் முக்கியமான சக்தி, என்னுடைய கெரியர்னுடைய உச்சத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் என்ன செஞ்சுருக்கணும்? அட்லீஸ்ட் மாநாடு, பொதுக்குழு, இதுலையாவது ஒரு நிமிஷம் 3 நிமிஷம் பேசுகிற மனுஷன், நீங்கள் தேர்தல் பிரச்சாரமாவது கொஞ்சம் மணிக்கணக்கில் பேசுங்க. டெய்லி மக்களுடன் மக்களாக இருங்க. ஏன்னா மக்களுடன் பேசு, மக்களுடன் இரு, மக்களை சந்தி, இதுதான் அண்ணா அவர்கள் சொன்னதுன்னு சொல்றீங்க. இப்போ மக்களை சந்திப்பதற்கு விஜய் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? 24 மணி நேரமும் அவருடைய பட்டியலை தயாரித்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட விஜய் அவர்கள் என்ன செய்கிறாருன்னா, சனிக்கிழமை மட்டும் சோசியங்கீசியம் பார்த்துருப்பாரோ, மனுஷனுக்கு அந்த மாதிரி நம்பிக்கைலாம் இருக்கான்னு தெரியல. ஆனால் சனிக்கிழமை மட்டும்தான் நான் மக்களை பார்க்க போகிறேன், ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இடையில இருக்கு. அவருடைய அந்த பரப்புரையெல்லாம் நம்ம பார்க்கும்போது அதை விமர்சித்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். விஜயின் சனிக்கிழமை பிரச்சாரம் நல்லதல்ல. தமிழக மக்களுக்கு மாற்றம் தரக்கூடிய கட்சியாக தாவேகா இருந்தால் அதை களத்தில் நிரூபிக்க வேண்டும் என மக்கள் நினைக்கின்றனர். சனிக்கிழமை மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு வருவேன், மக்களை சந்திப்பேன் என்பது ஒரு நல்ல அரசியல் தலைவருக்கு நல்லதல்ல. திமுகவுக்கு தாவேகா தான் எதிரி என்றால் அந்த வேகத்தை களத்திலும் காட்ட வேண்டும். அண்ணாமலை தமிழக பாஜக முன்னாள் தலைவர்.